உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தங்கத்தினுடைய விலையானது கடந்த கிழமைகளில் கூட 4 லட்சத்துக்கு மேலாக அதிகரித்திருந்தது. இன்றைய தினம் இந்த தங்கத்தினுடைய விலையில ஒரு பாரியளவான வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது 24 கேரட் தங்க பவுனானது 3,68,000ஆகவும் 22 கேரட் தங்க பவுனானது 3,37,600 ரூபாவாகவும் குறைவடைந்திருக்கின்றது. இந்த தகவலை ஏனையர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த தங்க பிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று. அது மட்டுமல்லாது இந்த பொதுமக்களுக்கு போலீசாரினால் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஏடிஎம்ல பணத்தினை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த ஏடிஎம்ல பணத்தை பெற்றுக்கொள்கின்ற முறை தெரியாவிட்டால் அங்கு காணப்படுகின்ற உங்களுக்கு தெரியாத நபர்களிடம் உங்களுடைய ஏடிஎம் அட்டைகளை கொடுக்க வேணாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது தற்பொழுது பாரியளவான மோசடி பல இடங்களில் இடம்பெற்று கொண்டு வருகின்றது. குறிப்பாக இந்த வயது முதிர்ந்தவர்களை அவர்கள் இலக்காக வைத்து, அதாவது இதற்கென்றே அந்த ஏடிஎம் இயந்திரங்களுக்கு அருகில நபர்கள் காணப்படுகிறார்கள். தங்களிடம் உதவி கோருவார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய கைகளில் கிட்டத்தட்ட 10-14 ஏடிஎம் அட்டைகளை வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஏடிஎம் அட்டைகளை நீங்கள் அவர்களிடம் கொடுத்த பின்பு அவர்கள் தங்களுடைய ஏடிஎம் அட்டையை அந்த மெஷினுக்குள் போட்டு இந்த ஏடிஎம்ல இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது. அதாவது நீங்கள் வங்கியில் சென்று கதைத்து பாருங்கள் என்று அவர்களிடம் காணப்படுகின்ற இந்த வேலை செய்யாத ஏடிஎம்மை பொதுமக்களிடம் கொடுத்து விடுகிறார்கள். அதன் பின்னர் நீங்கள் கொடுத்த அந்த ஏடிஎம்மை பயன்படுத்தி அவர்கள் பணத்தினை பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார்கள். இவ்வாறான மோசடிகள் பல்வேறு இடங்களில் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே போலீசார் ஒரு எச்சரிக்கை ஒன்றை பொதுமக்களுக்கு விடுத்திருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு காசு ஏடிஎம் அட்டையில எடுக்க தெரியாவிட்டால், அதாவது அதற்கென்று அந்த வங்கிகளுக்கு அருகில் காணப்படுவார்கள், செக்யூரிட்டி என்று சொல்லுவோம், அவர்களிடம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய பணத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். யார் என்று தெரியாதவர்களிடம் தயவு செய்து உங்களுடைய ஏடிஎம் அட்டைகளை கொடுக்க வேண்டாம். அவ்வாறு பல்வேறு வகையான நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் விழிப்புடன் இருங்கள். இதனை ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அது மட்டுமல்லாது இந்த வாக்காளர் மீளாய்வு நடவடிக்கைகளானது தற்பொழுது அரங்கேறி கொண்டு வருகின்றது. அதாவது கிராம உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு இன்றைய தினத்திலிருந்து வருகை தர ஆரம்பிக்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய தகவல்களை சரியாக அவர்களுக்கு வழங்கிக் கொள்ளுங்கள். வாக்களிப்பது என்பது ஒவ்வொருவருடைய கடமையாகும். இது குறித்து அனைவரும் அவதானமாக இருங்கள். அதாவது வருகின்ற மே மாதம் 31ஆம் தேதி யாருக்கெல்லாம் 18 வயதானது பூர்த்தியாகின்றதோ அவர்கள் அனைவரும் இந்த வாக்காளர் பதிவுக்குள்ள உள்வாங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலை முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது குறித்து அனைவரும் உங்களுடைய தகவல்களை சரியாக வழங்கி இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகளை பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இது உங்கள் ஒவ்வொருவருடைய உரிமையாகும். என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டினை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இனிமேல் பதிவேற்றுகின்ற காணொளிகளும் உங்களை சேரும். நன்றி உறவுகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நான் உங்கள் டிலக்ஷி.